தந்தை இந்த பூமியில் மறு அவதாரம் எடுத்து முக்கியமாக என்ன செய்கின்றார்? ஓம் சாந்தி. தந்தை இந்த பூமியில் மறு அவதாரம் எடுத்திருக்கின்றார். தந்தையை மட்டும்தான் மறு அவதாரம் எடுப்பவர் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அவர்தான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கல்பத்தின் முன் கூட இதே மாதிரியாக பிரம்மாவின் உடலில் வந்து அவரது பாகத்தை நடிப்பதற்காக வந்திருந்தார். பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பின்பு இப்பொழுதுதான் திரும்பவும் இதே பிரம்மாவின் உடலில் வந்து தனது காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். ஆதலால் தான் தந்தையை மறு அவதாரம் எடுத்திருப்பவர் என்று சொல்லப்படுகின்றது. மற்ற அனைத்து தர்ம ஸ்தாபகர்கள் தனது தர்மத்தை ஸ்தாபித்த பிறகு மறுபடியும் மறுபிறவி எடுத்து விடுகின்றார்கள். அவர்களுக்கென என்ற தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக ஒரு உடலை எடுத்து அதன் மூலம் அவர்கள் தர்மத்தை அவர் மூலம், அதாவது இந்த உடலில் அவர் பிரவேசித்தாரோ அதன் மூலம் அவர் மூலம் இந்த தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். உதாரணத்துக்காக கிறிஸ்து வந்து இயேசுவின் உடலில் வந்து இந்த கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். பிறகு கிறிஸ்து கூட மறு ஜென்மம் எடுத்து விடுகின்றார். அவருக்கென தனி உடல் இருக்கின்றது, சரீரங்கள் இருக்கின்றது. இப்பொழுது கூட கிறிஸ்து வந்து ஏதோ ஒரு சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த கலியுகத்தில். இப்பொழுது தந்தை தான் மறு அவதாரம் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு எடுத்து இந்த பூமியில் வந்து நமது அனைத்து ஆத்மாக்களையுமே, அதாவது கிறிஸ்துவின் ஆத்மாவை உட்பட, அனைத்து தர்மஸ்தாபகர்களின் ஆத்மாவை உட்பட, அனைத்து சந்நியாசி மார்க்கத்தின் ஆத்மாக்களையும் உட்பட அனைத்து ஆத்மாக்களையும் தந்தையாக இருந்து சத்குருவாக இருந்து அழைத்து செல்கின்றார். அதாவது இனிமையான அமைதியான வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். அதற்காகத்தான் தந்தையை மட்டுமே மறு அவதாரம் செய்பவர் என்று சொல்லப்படுகின்றது. ஆதலால் தந்தை இப்பொழுது பரந்தாமத்திலிருந்து வந்து எதை கொடுப்பதற்காக, அதாவது என்ன செய்வதற்காக வந்திருக்கின்றார்? அவர் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பரிசாக குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக, அவர்களது கையில் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். நாம் தந்தையின் குழந்தைகள் என்று சொல்லிக் கொள்கின்றோம். ஆகையால் பிறகு ஆஸ்தியும் கிடைக்க வேண்டும் அல்லவா என்று தந்தை கேட்கின்றார். தந்தையின் குழந்தைகள் என்று சொல்வோம் என்றால் ஆஸ்தி இருக்க வேண்டும். ஆஸ்தி என்பது என்ன? சொர்க்கத்தின் ஆஸ்தியாக தான் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்தான் சொர்க்கத்தை படைப்பவர், சொர்க்கத்தை உருவாக்குபவர் என்று சொல்லப்படுகின்றார். ஏனென்றால் தந்தை நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர், சுகத்தை மட்டுமே அளிக்கக்கூடியவர். ஆதலால் அவர் சொர்க்கத்தை தான் ஸ்தாபனை செய்ய வேண்டும் அல்லவா? ஆகையால் அதற்காகத்தான் நமக்கு சொர்க்கத்தை பரிசாக அளிப்பதற்காக வந்துள்ளார். பிறகு சிலர் சொல்லிக் கொள்கின்றார்கள், நான் தான் பரமாத்மா, நான் தான் இறைவன் என்று. ஆனால் அவர்கள் சத்கதி அளிக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் அனைவருக்கும் சத்கதி அளித்து சத்தோ பிரதானமாக ஆக்கி விட வேண்டும் அல்லவா? இறைவன் என்று சொல்லிவிட்டால் பிறகு அவர்தான் சத்கதி அளிக்க வேண்டும். அவரேன் அளிப்பதில்லை? பிறகு ஏன் அவர்கள் சொல்கின்றார்கள் என்று தந்தை கேட்கின்றார். இறைவனாக இருப்பவரோ அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர், அனைவரையும் சத்தோ பிரதானமாக ஆக்குபவர், அனைவரையும் தனது வீட்டிற்கு நமது வீட்டிற்கு அழைத்து செல்பவர். ஏனென்றால் தந்தையோ தாமத்தில் தான் இருக்கின்றார். தந்தைதான் வீட்டில் இருப்பவராக இருக்கின்றார். பிறகு குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு செல்கின்றார். ஆகையால் தந்தை இறைவன் என்று சொல்லப்படுகின்றார். ஆகையால் நாம் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையின் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும், மேலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும், அதாவது படைப்பு மற்றும் படைப்பவர்.
இந்த 2 விஷயங்களையும் நாம் நினைவு செய்ய வேண்டும். அன்பாக நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.